அன்னை தெரசா முதுகலை மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, மாநில தமிழ்நாடு தேசிய சுகாதார நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை மற்றும் புதுடில்லியில் உள்ள இந்திய தாய்ப்பால் ஊக்குவிப்பு வலையமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து தாய்ப்பால் மற்றும் சிசு இளம் குழந்தைகளுக்கான உணவு ஆலோசகர்கள் என்ற பயிற்சி திட்டம் 25/5/2026 அன்று நடைபெற்றது. இதில் துணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி, MT-PG RIHS டீன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளருமான டாக்டர் கே. ஐயப்பன் கலந்து கொண்டு குழந்தைகளின் தாய்ப்பால் குறித்து ஆலோசனைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்புரை ஆற்றினார். இதில் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இந்திய அஞ்சல் துறை நாடு முழுவதும் உள்ள தனது பாரம்பரிய அஞ்சலக கட்டமைப்புகளை அதிநவீன அடுத்த தலைமுறை என்ஜின் அஞ்சலகமாக அமைக்கும் தேசிய அளவிலான திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் உள்ள முக்கிய அஞ்சலகமான தன்வந்திரி நகர் அஞ்சலகம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டு புதிய வடிவம் பெற்றுள்ளது. இந்த அதிநவீன தன்வந்திரி நகர் என்ஜின் அஞ்சலகம் 26/5/2026 அன்று ஜிப்மர் துணை இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம் அவர்களால் முறைப்படி திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக 27/5/2026 அன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காந்தி திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகளின் 189ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா 29/5/2026 அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுவை தொலைக்காட்சி நிலையத்தில் முதுநிலை தொழில்நுட்பாளராக பணிபுரிந்து இம்மாதம் ஓய்வு பெறுகின்ற ஏ. பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா 29/5/2026 அன்று தொலைக்காட்சி நிலைய அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் உதவி இயக்குநர் ரவி மாரியப்பன் அவர்கள் மற்றும் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் G.K. முருகன் மற்றும் தொலைக்காட்சி நிலைய அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு அவர்களுடன் பணிபுரிந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர்.